தமிழ்நாட்டில் நேற்று 9 இடங்களில் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி சுட்டெரித்த நிலையில் சில இடங்களில் மழையும் பெய்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் நேற்று மாலை வானில் கருமேகங்கள் சூழ்ந்து மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை கொட்டியது. மதுராந்தகம், மேல்மருவத்தூர், கருங்குழி, சித்தாமூர் ஆகிய பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் நேற்று 9 இடங்களில் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி சுட்டெரித்த நிலையில் சில இடங்களில் மழையும் பெய்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் நேற்று மாலை வானில் கருமேகங்கள் சூழ்ந்து மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை கொட்டியது. மதுராந்தகம், மேல்மருவத்தூர், கருங்குழி, சித்தாமூர் ஆகிய பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. சென்னை மற்றும் சுற்று வட்டாரத்தில் பலத்த காற்றுடன் சில இடங்களில் கனமழை கொட்டியது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தது. திருவொற்றியூர், எண்ணூர், மணலி, வண்ணாரப்பேட்டை பகுதிகளில் 1/2 மணி நேரம் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. தமிழ்நாட்டில் சென்னை மீனம்பாக்கம் உட்பட 9 இடங்களில் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி சுட்டெரித்தது. வேலூரில் அதிகபட்சமாக 103.28 டிகிரி வெப்பம் பதிவாகியுள்ளது. ஈரோடு, மதுரை, திருச்சி, தஞ்சை, நாகை, திருத்தணி ஆகிய ஊர்களிலும் வெயில் சதமடித்தது. தமிழ்நாட்டில் இன்று வெயிலின் தாக்கம் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 102 டிகிரியை தாண்டி வெயில் சுட்டெரிக்க வாய்ப்புள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஒரு சில இடங்களில் வரும் 10ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.